நான் தான் ஸ்கூபி. 4-5 வருஷம் முன்னாடி எம்எல்எம்குள்ள விழுந்து இது ஏதோ பிஸ்னஸ், இதை பண்ணி நம்ம பெரிய ஆளாக போகிறோம்னு நினச்சேன். சிரிக்காதீங்க, நான் தான் சொல்றேன்ல 4-5 வருஷம் முன்னாடின்னு. நம்ம வீட்டு நிலைமையை நம்ம தான் மாற்றணும். ஆனால் எப்படி மாற்றுறது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி நான் யோசிக்கிறத ஓரமாக ஒளிஞ்சிருந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மண்டைய கழுவருக்கு இது சரியான பீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கூட எம்எல்எம்குள்ளவா உன் தலையெழுத்தையே மாத்தி காட்டுறேன்னு ஒருத்தர் கூப்பிட்டார். நானும் அதை நம்பி போனேன். இப்ப நினைச்சு பார்த்தாதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய ஜோக்கர் பூனையா இருந்திருக்கேன்னு. இப்படித்தான் நான் எம்எல்எம்குள்ள வந்தேன். எப்படி அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. இந்த வீடியோல முழுக்க முழுக்க என் ரேண்ட்டும், நான் எப்படியெல்லாம் இதுக்குள்ள சிக்கினேன், என்னை ரூட் எடுக்க எப்படியெல்லாம் பிளான் போட்டாங்கன்னு, அப்புறம் பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்க லைஃப்ல எம்எல்எம் எப்பயாச்சும் உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அடே ஏன்டி இப்படி தாண்டா உருட்டினானுங்க, என்னை இப்படி தாண்டா ஏமாத்தினானு கண்டிப்பா ரிலேட்டிபிலிட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல வரும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சில மொட்டை அடிக்கப்பட்ட கதைகளை அமைச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து சிரிக்க போறோம். வேற என்ன பண்றது, காசு அவனுக்கிட்ட தொலைச்சாச்சு, அட்லீஸ்ட் அதை நினைச்சு சிரிக்கவா செஞ்சுக்கலாம். அத்தனை காசை தொலைச்சிட்டு அதை நினைச்சு சிரிக்கிற முதக்கு இருக்க நான் தாண்டா. ஐயோ இவன்ட்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. என்ன மொத்தம் 2 டைம் மொட்டை அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல, அப்பவே ஏமாந்து அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா திருந்தனா திருந்தல. செகண்ட் இயர்ல இன்னொருத்தண்ட தலையை கொடுத்தேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? 2 டைம் சப்புன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு. என்னைய ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சது தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர். அவர் பேரு பீல ஆரம்பிக்கும், அதனால நம்ம ஷார்ட்டா பி அங்கிள்னு வச்சுப்போம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் அந்த பி அங்கிள் அடிக்கடி வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்து மெல்ல மெல்லமா பேசி காது வழியா மண்டைக்கு ஏறி கழுவ ஆரம்பிச்சார். இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல தம்பி, இது வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்க பிசினஸ். இதுல நானே இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு மேல இருக்கவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நீ எப்ப சம்பாதிக்க போற? ஏதோ இதுல நான் சேராதனாலதான் இப்படி இருக்கதாகவும், இதுல நான் சேர்ந்துட்டா லைஃபே வேற எங்கேயோ மாறி போயிருங்கிற மாதிரி பேசினாரு. அதாவது எனக்கு வந்து அவரை விட அதிகமா சம்பாதிக்கிற பொட்டன்ஷியல் இருக்கா, அது அவர் கண்ணுக்கு தெரியுதான். கண்ணு இல்லாத கமோரி பயல. இப்படி ஏகப்பட்ட உருட்டு, ஏகப்பட்ட டைம் பேசி, ஏகப்பட்ட மோட்டிவேஷன் அது இதுன்னு சொல்லி என்னை எப்படியோ முழுசா கழுவி உள்ள சேர்த்து விட்டாங்க. என்னென்னமோ பேசி மயக்கேன கூட்டிட்டு வந்துட்டானே. சேர்த்து விட்டதோட நிக்கல, சும்மா வந்து காதை கடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சீக்கிரம் போ, நிறைய பேரை புடி, உனக்கு கீழே ஆள் சேர்த்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணு, யோசிச்சு பாரு, உனக்கு கீழே 5 பேர், அந்த 5 பேர் கீழே 5 பேர், அந்த 5 பேர் கீழே 5 பேர் பேசிட்டு தொணன்னு வரீங்க. பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க போங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு, உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரு, அத்தனை பேர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போ, நான் போய் பேசி எல்லாரையும் உனக்கு கீழே ஐடி போட வைக்கிறேன்னு. வேண்டாம், வீடு வீடா எல்லார் வீட்டுக்கும் போய் இருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்த போறாரு. இவர் பேச்ச கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ஒருத்தர் இருக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டேன். என்னால முடியாது. ஆனா அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு பாருங்க, காலேஜுக்கு ஒரு நாள் நான் வரேன் அப்படின்னு. ஏன் எதுக்கு காலேஜ் வரீங்கன்னு கேட்டா, உங்க ஹெச்ஓடிட்டு வந்து பேசி உங்க காலேஜ்லயே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கலாம், இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து பேசலாம். எதுக்குன்னா இது இந்த பிசினஸை பத்தி எடுத்து சொல்றேன். இது ஒரு பிசினஸே கிடையாது முதல்ல, ஆனா இருந்தாலும் இது பிசினஸ் நினைச்சுக்கிட்டு இந்த பிசினஸை பத்தி நம்ம எடுத்து சொல்லலாம். காலேஜ்ல நம்ம எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் வந்து சேருவாங்கல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுதான். என் ஸ்கூல் வாத்தியார் தோத்துரு வரடா அவங்க முன்னாடி அப்படி தூங்க வைப்பாங்க. நான்லாம் ஏதோ ஒரு டைம் நிஜமாவே தூங்கிட்டேன் மீட்டிங்ல. அதுக்கு ஏதோ ஸ்கூல் பையனை கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காருன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அதுலயும் வந்து அவனுக்கு பேசுறதெல்லாம் இருக்கே அப்பா. எம்எல்எம்னா சாதாரணம் கிடையாது. எம்எல்எம் வந்து ஒரு பிசினஸ், எம்எல்எம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், எம்எல்எம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எம்எல்எம்ங்கிறது ஒரு சுய தொழில். டேய் இது ஆள் பிடிக்கிற பிசினஸ்ரா. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க. ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அப்புறம் மேண்டட்டரியா எந்த மீட்டிங் போனாலும் இந்த பாயிண்ட் ஒன்று சொல்லிடுவாங்க. ஒரு பிஸ்கட்டோட விலை தெரியுமா, ஒரு கோக்கோட விலை தெரியுமா, ₹1 தான். ஆனா நமக்கு அது ₹30 வருது. ஏன் வருது? நடுவில் இத்தனை பேர் இருக்காங்க. டைரக்ட் செல்லிங்னா என்ன? நம்ம காசெல்லாம் நடுவில் இருக்க இத்தனை பேர் பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம கம்பெனி அப்படி இல்லை, டைரக்டா மேனுஃபேக்சர் வந்து நம்மகிட்டே வருது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு வேலை இது ரேட் எல்லாம் கம்மியா இருக்கு போலன்னு நினைச்சா கடையில விற்கிற ப்ராடக்டோட இங்க இருக்க ப்ராடக்ட்லாம் ரேட் அதிகம். என்னடா புத்தாட்டாது? இப்போ பொதுவா ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்குது, இல்ல உங்களை பிசினஸ்க்கு அப்ரோச் பண்றாங்கன்னா எல்லா பிசினஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் என்ன, அந்த பிசினஸோட மோட்டிவ் என்ன, அதோட பிளான் என்ன, இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த எம்எல்எம்ல இதை பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பேசுறவன் வந்து அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குது, என்னென்ன சொல்றான் பாருங்க, அவனுக்கு மேல இருக்கவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் எத்தனை கார் வச்சிருக்கான், இங்க வீடு வச்சிருக்கான், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பில்டப் பண்ணுவானுங்க. இதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிடுவானுங்க. திடீர்னு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அது இது இதெல்லாம் யாரு கேட்டாவன்ட்ட
இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அப்புறம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா நம்மளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நீ இப்படி இருக்க பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்படுற பாரு, காசுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற, உன் கூட இருக்கவனுங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரி கில்ட்டாக்க ட்ரை பண்ணுவானுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவானுங்க, இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த பிசினஸ் நீ கையில் எடுக்கிறது. இப்ப சொல்லு, இந்த பிசினஸ் நீ கையில் எடுப்பியா, லைஃப்ல ஜெயிப்பியா, வாழ்க்கையை மாத்துவியா, அப்படி இப்படிமானுங்க. நம்ம ஒரு செகண்ட் மோட்டிவேட் ஆகி, ஆமா சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கிற சார், இந்த பிசினஸ் கையில் எடுக்கிற சார், வாழ்க்கையை மாத்திர சார், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த அப்போ இந்த சோப்பும் பேஸ்டும் வித்துட்டு வா அப்படிமானுங்க. இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசிட்டு கடைசியில என்ன பிசினஸ்ன்னு கேட்டா, ஆலப்பொடி பேஸ்ட் வித்துட்டு வா, சோப்பு வித்துட்டு வான்றீங்களாடா. மனசாட்சி எல்லாம் புரியுறீங்களா? அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்ல, அங்க அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளன்னு போயிட்டா அவனுங்களை வந்து சாருன்னு தான் கூப்பிடணும். வெளியே நீங்க வந்து அவனுங்களை அண்ணாவோ மாமானோ அங்கிள் என்ன வேணா கூப்பிட்டு போய்க்கலாம். ஆனா அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா அவனுங்களை வந்து அண்ணா மாமான்லாம் கூப்பிடக்கூடாதான், சார் சார்ன்னு தான் கூப்பிடணுமா. இல்ல என்ன வெக்கம்? அப்புறம் வந்து இதை சொல்லிடுவாங்க, நீ வந்து அது என்ன ஏழையா பிறந்தா அது ஓன் தப்பு இல்ல, ஆனா நீ ஏழையா செத்தா அது ஓன் தப்பு. இப்ப நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, வந்து எம்எல்எம் குள்ள ஜாயின் பண்ணு அப்படிம்பாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அப்புறம் இது ஒண்ணு, பில் கேட்ஸே வந்து சப்போஸ் நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கல அப்படின்னா எம்எல்எம் தான் கையில் எடுத்திருப்பேன், இந்த பிசினஸ் தான் பண்ணிருப்பேன் ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் உருட்டினானுங்க. அவனுக்கே தெரியாது, ஆனா அது உண்மை கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? அப்துல் கலாம் வந்து எம்எல்எம் தான் வந்து 2025க்கு மேல இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிசினஸா இருக்கும், இது வந்து ஜிடிபியே மாத்திரும் சொல்லியிருக்கானுங்க. இதெல்லாம் எத்தனையோ சொல்லியிருக்கானுங்க என்கிட்ட. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. நீங்க யாராச்சும் இதை மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஜாயின் பண்ண போகும்போது மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது, இவனுக்கு வந்து வார வாரம் மீட்டிங் வைப்பானுங்க, ஜாயின் பண்ணாலுமே வார வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அது வந்து ட்ரைனிங்னு சொல்லுவானுங்க. அது ட்ரைனிங்லயுமே ஒன்றும் புதுசாலாம் பேச மாட்டானுங்க. இதே மாதிரி மேல இருக்க ஒரு 5 பேர் எடுத்துப்பானுங்க, அவனுக்கு எவ்வளவு சம்பாரிச்சிருக்கானுங்க, எத்தனை கார் வச்சிருக்கானுங்கன்னு எல்லாம் அவனுக்கே பயங்கரமா போட்டு ஜால்ரா தட்டுவானுங்க. இதை முடிச்சுட்டாச்சு தயவு செஞ்சு பிளான சொல்லுங்கடா, நான் போட்ட காசு எடுத்துட்டு ஓடி 2 கிட்ட இருந்துன்னு கேட்டா அது முடியாது. மோட்டிவேஷன் தான் ஃபர்ஸ்ட், நீ ஃபர்ஸ்ட் மோட்டிவ் ஆகு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலான்றுவானுங்க. அடங்க போங்கடா அப்படின்னு ஆயிரும். எனக்கு எரிச்சல் வருது, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன், ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இத்தனைக்கும் அப்புறம் கடைசியா பிளான சொல்ல வருவானுங்க. அப்பாடா பிளான சொல்ல வரான்டா, என்னன்னு கேட்டு போட்ட காசையாச்சும் எடுத்துட்டு ஓடிடலான்டா இவனுக்கு கேட்டு இருந்துன்னு கேட்டா, இவனுக்கு பிளான் என்ன ரொம்ப டாக்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவுமா யோசிச்சிருக்க போறானுங்க. நீங்க இந்த மாதிரி இது வந்து எம்எல்எம்னு சொல்லி கூப்பிட்டா யாரும் பெருசா வரமாட்டாங்க, உஷாராகிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் பத்தியே பேசக்கூடாது. பிராங்கா சொல்லணும்னா இந்த மாதிரி பேசினதாண்டா அவனை கழுவ முடியும், இந்த மாதிரி பேசினதாண்டா அவன் ஏமாறுவான்னு சொல்லி மீட்டிங்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படி இப்படின்னா நீங்க ஃப்ராடா பாய்? அப்படியே அந்த பிஎங்களை திருப்பி பார்த்தேன், அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. இவன் பேச்செல்லாம் கேட்டுதானே நீ இதே மாதிரி கழுவி என்ன உள்ள போட்டேன்னு பார்த்தேன். ஆனா அவரை சொல்லி தப்பு இல்லை, கண்ட பிஎங்கள்லாம் நம்பணும்ல, என்னத்தான் சொல்லணும். சிவா என்ன பண்றீங்க? பீய தொட்டி எண்ணெய் அடிச்சுக்கிறேன் சார், அப்பதான் எனக்கு புத்தி வரும். அப்புறம் இது ஆவாதுன்னு விட்டுட்டேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு என்ன 2ஆவதா மொட்டை அடிச்சவன், அவனுக்கு நான் இதுல இருந்தேன்னு தெரியும். ஒரு நாள் கேஷுவலா கேட்டான், என்னடா பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னா, ஓ இவ இன்னும் அந்த கம்பெனில இருந்து தெரியல போல, அதான் இதை போய் பிசினஸ்ன்றான்னு நினைச்சிட்டு, இல்லடா இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல அப்படின்னு. ஏன்னு கேட்டான். அது வந்து சரி நண்பன் தானே கேக்குறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னேன். அவனும் அதெல்லாம் கேட்டு சரி விட்றா பாத்துக்கலாம், இதெல்லாம் இப்படித்தானே, இதெல்லாம் நம்மனா ஏமாந்தாண்டா போகணும் அப்படி இப்படின்னு பேசினான். நானும் சரி சே பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு அவனும் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், நம்ம எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் நினைச்சேன். 3வது நிமிஷம் ஒன்று சொன்னான், பட் நான் இருக்க கம்பெனி எல்லாம் இப்படி இல்லடா, எங்க சிஸ்டமே வேற, எனக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் நல்லா ஏர்ன் பண்ண வச்சுட்டு இருக்கேன் நானு, நல்லா போதுற எனக்கு அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன். அந்த ஓ அப்படியா தான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. அதை சொன்ன உடனே ஆமாடா ஒரு 5 மினிட்ஸ் வாங்க உனக்கு என்னன்னு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து வச்சு பக்கம் பக்கமா என்ன கழுவ ஆரம்பிச்சான். நான் அத்தனையும் சரி சரிடா கேட்டுட்டு, இல்லடா இது சரி வராது, வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கடா, வீட்டுல வேணான்றுவாங்கடா அப்படின்னு. பரவாயில்லடா வீட்டுக்கு நானே வந்து பேசுறேன்டா அப்படின்னா. சொன்ன மாதிரியே வந்துட்டான். தனியா வந்தா கூட பரவாயில்ல, கூட வந்து என் டீம் லீடர்னு சொல்லிட்டு இன்னொரு அங்கிளை கூப்பிட்டு வந்தான். எல்லாம் ரெடி, சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூப்பிட்டு வந்துருக்கிறேன், வா. அவரும் வந்து பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு, நிறுத்தவே மாட்டாரு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல தூக்கம் வந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு இவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டு தூக்கம் வந்துருச்சு.
அப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இல்லைங்க நாங்கள் பார்க்குறோம், கொஞ்சம் நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் விடவே இல்லை. காலில் உழுகாத குறையா நின்று கெஞ்சுறான், இப்போவே காசு கொடுங்க, இப்போவே ஐடி போடுங்க, இப்போவே காசு கொடு, நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன்ல, இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்ல, எனக்கு இப்போவே காசு கொடுங்க, இப்போவே ஐடி போடுங்கன்னு கெஞ்சுறான். ஆசையை வண்டி வித்துடலாம்னு நினைச்சல, ஆசையை மண்ணள்ளி போட்டல நீ. நீங்கள் காசு மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஐடி போட்டு தரேன், இது எந்த வேலையுமே செய்ய வேணான்றான். என் ஃப்ரெண்டும் ஆமாடா நீ ஜாயின் மட்டும் பண்ணு, உனக்கு கீழே டீம் நான் கொண்டு வந்துடுறேன், உன்னை எப்படியாச்சும் நான் சம்பாதிக்க வைக்கிறேன்றான். நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு, மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க கிட்ட காசே இல்லடா விடுங்கனாலும் நீ முதல்ல இப்படியாச்சும் ஜாயின் பண்ணு, யார்ட்டையாச்சும் கடன் வாங்கியே ஜாயின் பண்ணி நிக்கிறானுங்க. நீங்க பயப்படாம ஜாயின் பண்ணுங்க, ஒரு மாசத்துல நீங்க போட்ட காசை நாங்க ரிட்டர்ன் எடுக்க வைக்கிறோம், அப்படி இல்லைன்னா எங்க கை காசை போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் சரி, அந்த கூட வந்த டிஎலும் சரி, அப்ப இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து இன்னொரு பீஸ் வந்துச்சு, அந்த 3 பேரும் சேர்ந்து சேலஞ்ச் விட்டாங்க. இந்த எல்லையை தானா சூசைட் பண்ணிக்கங்க. சரிண்டா. சரி சொல்றானுங்களேன்னு போட்டுட்டு அடுத்த மாசம் பார்த்தா அவனுக்கு என் கீழே எவனையும் ஜாயின் பண்ணி விடல, காசும் வரல. நீங்க சொன்ன மாதிரி நடக்கல, காசையாச்சும் கொடுங்கடான்னு கேட்டா இவன் அவனை கை காட்டுறான், அவன் இவனை கை காட்டுறான், மாத்தி மாத்தி கை காட்டிக்கிறாங்க. என்னடா உங்களை போலீஸ்ல பின்ன மாத்தி வெறுப்பேத்துறீங்க. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி காசை கொடுங்கடான்னு கேட்டதுக்கு அப்புறம் 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி நாங்க எப்படி காசு தரது, நீ தான் எதுவுமே ஒர்க் பண்ணலையேன்றானுங்க. இல்ல புரியல. ஏன்டா நீங்க தான்டா எதுவும் பண்ணாத, நாங்களே எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொன்னீங்கன்னு கேட்டா இப்போ அதான் சொல்றோம், நீ ஒர்க் பண்ணவே வேணாம், உன் கான்டாக்ட்ல இருக்கவங்கள மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, நாங்க வந்து பேசி உனக்கு கீழே ஜாயின் பண்ண வைக்கிறோன்றானுங்க. எனக்கா சரியான டென்ஷன் கேட்டு அவனுக்கு சொல்றபடி பார்த்தா இனி நான் போட்ட காசு எடுக்கிறதுக்கு நான் ஒரு 5 பேர் இதே மாதிரி ஏமாத்தி அது மூலியமா என் காசு எடுத்துக்கணுமா. எனக்கு அப்படி அந்த காசே வேணாம், செயின் அதோட விட்டாச்சு. இதுதான் என் 2 ஸ்டோரியோட கதை சுருக்கம். உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. சரி, அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரோட கதை அமைச்சிருக்காங்க, அதை பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து ஷியாம் விக்டர்னு ஒருத்தரோட கதை. அவருக்கு அவ்வளோவா க்ளோஸ் இல்லாத ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு அடிக்கடி வாரம் கூப்பிட்டு பேசிட்டு இருந்திருக்காராம். என்னடா அவன் சும்மா கால் பண்றான்னு ஒரு டவுட் வந்திருக்கு. ஒரு 2 லட்சம் வேணும், அதை மட்டும் இப்படியே ரெடி பண்ணுன்னு சொன்ன உடனே இவரு லோன் வாங்கி 2 லட்சம் ரெடி பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் காமர்ஸ்னு சொன்ன உடனே பெருசா சந்தேகம் வரல, ஓகே பண்ணலாமே, சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாரு. என்னடா கம்பெனி நேம்னு கேட்டா சொல்லல, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு வாடான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கோ பக்க ஸ்டேட்டுக்கோ இல்ல மலேசியா வரை கூப்பிட்டு போயிருக்காராம். இவரும் என்ன ஃபாரின்க்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க, இன்னும் இத்தனை பேர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வராங்க, ஏதோ பெரிய கம்பெனி போல அப்படின்னு நினைச்சிருக்காரு. அங்க மலேசியன் இமிகிரேஷன்ல ஒரு மலேசியன் தமிழ் போலீஸ் வந்து இருந்திருக்காரு. அவர் இவரை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஏன் தம்பி இந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ண, எதுக்குப்பா இங்க வந்த, சரியான ஃப்ராடுக்காரன்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே சொல்லிட்டாராம். இவரு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்குள்ளேயே போய் உட்காந்துருக்காரு. அவ்வளோ டிப்ரெஷனா, வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாம கத்தவும் முடியாம. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடங்கிட்டு இருக்கேன். அப்படியே அமைதியா வந்திருக்காராம் இந்தியா வரைக்கும். நான் சென்னை வந்து டிப்ரெஷன்ல இருந்து நான் சொல்லுங்க போட்டிருக்கு 2 லட்சம் இவன்ட்ட வாங்கணும்னு வெயிட் பண்ணி போய் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடா யூடியூப்லயும் கூகுள்லயும் கம்பெனி பேரை போட்டு பாத்தியா, கூகுள் எல்லாம் பொய் சொல்லுவாங்கடா நிறைய பேர், அதெல்லாம் நம்பாத அப்படின்னாராம். எனக்கு செம காண்டா ஆகிருச்சு. டேங்கோ ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காருங்க. அமௌண்ட்டை கொடுடா, மரியாதையா அமௌண்ட்டை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. இப்படின்னு ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படியோ அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டாராம். ஆனா எப்படியோ வாங்கிட்டீங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம் ப்ரோ. அப்புறம் வந்து மகேந்திரன் ஒருத்தர் கால் பண்ணி அவரோட இதை கொட்டியிருந்தார். ஈவினிங் நேர்ல பேசலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் ஒத்தாலா வராம இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காராம். இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம் அப்படியா கூப்பிட்டு வந்துட்டு வாடா அப்படியே சும்மா வெளியே போயிட்டு பேசுவோம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்கார வச்சிருக்காங்க. கார்ல இவரை ஏத்திட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்களாம். என்ன பண்ணலாம், எங்க நிப்பாட்டினா கரெக்டா இருக்கும்னு பேசிட்டு வராங்களாம். அதுக்கப்புறம் அதான் வழக்கம் போல பேச போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கொக்கோ கோலாவோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான கதைகள் உருட்டப்பட்டிருக்குது. எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீ ஜாயின் பண்ணுப்பா, நீ ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்ட, நான் உன்ட்ட இவ்வளவு நேரம் பேசினேன்ல, அதுலேயே நீ வந்து கம்பெனியில ஜாயின் பண்ணிட்ட, நீ 500 ரூபா மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இவர் இல்லைங்க என்கிட்ட காசு இல்லைங்க, என்கிட்ட காசு கொண்டு வரலங்க, பாருங்க ஜிபேல கூட என்கிட்ட காசு இல்லைங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஜிபே இருக்கா? ஜிபேல தானே காசு இல்ல, ஃப்ரெண்ட் யார்ட்டாச்சும் கடன் வாங்கி 500 ரூபா கட்டுன்னு சொல்லியிருக்காங்களாம்.
அவ்வளவு உத்தமனா இருக்கவனுங்க அவனுங்களே இந்த 500 ரூபாய் கொடுத்து சேர்த்தி உள்ளால அவனுக்கு நல்லா தெளிவா இருந்துக்கிறானுங்க. சேர்த்தி வர்றவனை தான் ஏமாத்த பாக்குறானுங்க. அடுத்து சூர்யா அப்படின்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு. அவர் வந்து மலேசியால இருக்காராம். அங்கேயுமே ஒருத்தர் ஏமாத்திருக்காரு அவரை. இதே மாதிரி மீட்டிங் வாடான்னு கூப்பிட்டு போயிட்டு அங்க அத்தனை பேர் உட்காந்துருக்கும் போது இவரை மட்டும் முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் தண்ணியை எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி வரன்னு தேய்ச்சிருக்காங்க. போட்டு நல்லா எரியற மாதிரி போட்டு தேய்ச்சிருக்காங்க. எரியுதான்னு கேட்டிருக்காங்க. தேய்ச்சா எரியத்தாண்டா செய்யும். இவரு ஆமா லைட்டா எரியுது அப்படின்னு இருக்கு. அடுத்து ஒரு இந்த அவங்க ஒரு தண்ணி வச்சிருக்காங்க. இது ஏதோ மேக்னெட்டிக் பவர் இருக்க தண்ணி அப்படி இப்படி பில்டப் பண்ணி ஒரு தண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்து மறுபடியும் இப்ப ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு ஹார்ஷா தேய்க்கிற மாதிரி சாஃப்டா அப்படி தேய்ச்சிருக்காங்க. தேய்ச்சிட்டு இப்ப எரிச்சல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இவர் இல்லைன்னு சொன்ன உடனே பாத்துருங்க, இதான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சிட்டாங்களாம். ஆனா பாவையா அந்த மனுஷன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போன பாவத்துக்கு கையில சூடு வச்சு அமுச்சு விட்டுருக்கானுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும்? இன்னொருத்தர் அமிச்சாரு. அவரோட அங்கிள் வந்து கேட்டாங்களாம். இவர் வந்து வேணாம்னு சொல்லியிருக்காரு. திருப்பி 1 லட்சம் கொடுன்னு கேட்டிருக்காரு. திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை சொன்ன உடனே அந்த அங்கிள் இவர் கான்டாக்ட்ல இல்லையா. நான் 90s கிட்ஸ்பா. எப்படி பார்த்தாலும் அவரும் பொண்ணு கல்யாணம் பண்றது இவ்வளவு வேலை பாக்குறாரு. 1 லட்சம் தரேன், பொண்ணு கட்டி கொடுத்துரு. கல்யாண செலவு இல்ல, ஃபங்க்ஷன் செலவு இல்ல, எதுவுமே இல்ல. எனக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி ஆச்சு, கல்யாண செலவு மிச்ச மாதிரி ஆச்சு. அந்த அளவுக்கு பொண்ணு கட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு. முடிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு கேக்குறேன். எடுத்தோடனே ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கீங்க பாருங்க. தெளிவான ஆளியாரி. நம்மளோட அடுத்த நேயரோட பேரு ஜீவிதா. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். இது எல்லாமே இங்க தாண்டா நடக்குது. கேமன்னு எவனாச்சும் ஒண்ணு யோசிச்சாலே நேரம் இங்க தாண்டா வந்து உட்கார்றானுங்க. நீங்க ரொம்ப ராசியான எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஜாயின் பண்றதுக்கு 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட 4,000 தான் இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. மிச்சத்தை வந்து அவங்க ஃப்ரெண்டே வந்து போட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்களாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போதான், இன்னும் 10 ரூபா கூட வரலையா. அது அவ்வளவுதான். இதுல இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட சேர்த்து அவங்க ஃப்ரெண்டும் ஏமாந்துருக்காங்க. அவங்க போட்டது ஒரு 10,000, இவங்களுக்கு கொடுத்தது ஒரு 6,000, மொத்தம் 16,000. கோவிந்தா கோவிந்தா. அடுத்து ஒருத்தர் ரொம்ப பெரிய மெசேஜா அவரோட மொத்த ஆதங்கத்தையும் கொட்டியிருந்தாரு. அவர் பேர் சிவராமன். இதுல வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஆனா தினம் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு கொஞ்ச நாள் காசு வந்துருக்கு, அதுக்கப்புறம் வரல. எங்கடா என் காசுன்னு கேட்டா வெப்சைட் ஹேக் ஆயிருச்சு, சர்வர் டவுன் ஆயிருச்சு சொல்லி 2 மாசத்தை கடத்திட்டானுங்களாம். அதுக்கப்புறம் சூப்பர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். 5,000 ரூபாய் கட்டுனா தினம் 500 ரூபான்னு 1 வருஷத்துக்கு காசு வருமா. 2 நாள் கன்யூஸா அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரல. ஏண்டான்னு கூப்பிட்டு கேட்டா மறுபடியும் சர்வர் போயிருச்சு, ஹேக் ஆயிருச்சு, அது இதுன்னு காரணம் சொல்லியிருக்கானுங்க. 3வது மாசம் ஒண்ணு சொல்றானுங்க, அல்ட்ரா சூப்பர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒண்ணு கொண்டு வரோம். இதுல வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 80 ரூபான்னு 500 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 80 ரூபா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. போட்ட காசெல்லாம் இதுல எடுத்துக்கன்னு சொல்லி அந்த டீம் லீடர் எல்லாருமே சொல்லியிருக்கானுங்க. எவ்வளவோ போச்சுன்னு லாஸ்ட் டைம்னு இதையும் ட்ரை பண்ண ப்ரோ, புகைச்சிட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே யார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாம கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். 6 மாசம் கழிச்சு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இவங்கெல்லாம் போய் எங்களெல்லாம் ஏமாத்தினலடா அந்த கம்பெனியில, அந்த காசை கொடுறான்னு கேட்டா அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ, முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படிங்கிறானா. என்ன பண்ண சார்? அதுக்கப்புறம் இவரு ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி இருக்குல்ல, அதுலயுமே வந்து 15,000க்கு மேல, இவருக்கு தெரிஞ்சு 15,000க்கு மேல வந்து அதுலயும் போய் சேர்ந்துருக்காங்களாம். 2025 இருக்கும். ஸ்டில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேமுக்கெல்லாம் நம்பி இன்னும் போய் ஏமாந்துட்டு இருக்கவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதில் போய் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து விவரம் தெரியாதது மட்டும் ரீசன் கிடையாது. எல்லாருக்குமே என்ன, எப்படியே சம்பாரிச்சிட மாட்டோமா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமாங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த ஆசையை தூண்டுற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். அதை கேட்டு தான் நிறைய பேர் வந்து சரி இதில் போனால் நம்ம லைஃப் மாறிடும், நம்ம ஃபேமிலியை நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் நிறைய பேர் போய் இதில் விழுகிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குன்னு எல்லாருமே அப்படி கிடையாது. எவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சம்பாரிச்சு ஆகணும், எத்தனை பேர் வேணா நான் மண்டைக்குள்ள ரெடியா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சே பண்ற ஆளுங்க இருக்கானுங்க. உங்ககிட்ட எவனாச்சும் வந்து இது சேரு, இது நல்ல பிசினஸ் சொல்றான்னா அவன் நிறைய சொல்லுவான். அவங்க கிட்ட இவ்வளவு சம்பாரிச்சிடலாம், இப்படி சம்பாரிச்சிடலாம், அப்படி இப்படிமானுங்க. எல்லாம் நீ சொல்ற சரி, நீ என்னெல்லாம் சொல்லி என்ன சேர வைக்கிறியோ அதெல்லாமே ஒரு பாண்ட் பேப்பர்ல நீ எழுதி கொடு. நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம லீகலா பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எவன் வந்து உங்களை வந்து இதுல ஜாயின் பண்ணுன்னு சொல்றான், இல்ல எவன் வந்து உங்களை வந்து இதுல ஜாயின் பண்ணு, உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன்னு எவன் எல்லாம் சொல்றான்னு பார்ப்போம். ஒருத்த வரமாட்டான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஎங்கள் இருக்காருல்ல, அவர் மறுபடியும் வந்தார், மறுபடியும் அதே மாதிரி பேசினார். என்ன ஐயா வேணும் உனக்குன்னு கேட்டா, அப்ப நடந்தது விட்டுருங்க, அதை நம்ம மறந்துடலாம். இப்போ MyV3 Adsன்னு ஒரு புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்கு, சும்மா வீடியோ பார்த்தா காசு தராங்களா, வாங்க அதுல உங்களை ஜாயின் பண்ண வச்சு சம்பாதிக்க வைக்கிறேன்னு அதே மாதிரி பேசினாரு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.